விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்தோட ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்கார். மறுபுறம் பார்த்தோம்னா கேரளாவோட ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர் வந்து தமிழ்நாட்டோட பொறுப்பு ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டிருக்கார். RN ரவி தமிழ்நாட்டுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாகாலாந்தோட ஆளுநரா இருந்தாரு. அவர் நாகாலாந்துக்குள்ள அடியெடுத்து வைக்கும் போது அந்த மக்கள் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. நாகாலாந்தோட தலைநகரான கொகிமால வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுல வரவேற்பு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அவரோட அந்த 2 வருஷம் பணி முடிஞ்சு அவர் தமிழ்நாட்டுக்கு மாற்றப்பட்ட அப்போ வந்து அவரு பட்டாசு வெடிச்சு அந்த மக்கள் வந்து கொண்டாடினாங்க. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட ஆளுநரா RN ரவி நியமிக்கப்பட்ட அப்ப அவர் வந்து இவரெல்லாம் வரக்கூடாது, மத்திய உளவுத்துறையில வந்து அதிகாரியா இருந்த ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளுநரா வரக்கூடாது அப்படின்னு பயங்கரமான எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆளுநரை வந்து திரும்ப மேற்கு வங்கத்துக்கு எல்லாம் வந்து மாத்தாதீங்க, நாங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகளை கூட சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. இந்த விஷயங்களுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில வந்து பார்க்க போறோம். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. மத்திய உளவு பிரிவுல அதிகாரியா இருந்த RN ரவி 2019 ஆகஸ்ட் மாசத்துல வந்து நாகாலாந்தோட ஆளுநரா நியமிக்கப்படுறாரு. அவர் நியமிக்கப்பட்ட அப்ப நாகாலாந்தோட தலைநகர் கொக்கிமால வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு வந்து கொடுக்கப்படுது. அங்க இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், அங்க இருக்கிற பார்டர் உள்ளிட்ட விஷயங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள், அங்க இருக்கிற போராளி குழுக்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான பிரச்சனைகள் அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு வந்து ஒரு சுமூக தீர்வு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நம்பிக்கையோட அவருக்கு வந்து பெரிய அளவுல ஒரு வரவேற்பை வந்து அவருக்கு வந்து கொடுக்கறாங்க. ஆனா அந்த 2 வருடத்துல நடந்த பல்வேறு விஷயங்கள் வந்து இவர் வந்து நம்ம ஸ்டேட்டை விட்டு எப்படியாவது போயிட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு அந்த மக்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, போராட்ட குழுக்கும் அரசுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தைகள்ல வந்து பேசிய விஷயங்கள் ஒண்ணா இருந்தது. அந்த கோப்புகள்ல இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து திருத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போராளி இயக்கங்கள், அங்க இருக்கிற மக்கள் அப்படின்ற கொஞ்சம் அதிருப்திக்கு வந்து ஆளாயிட்டாங்க. அதனால இவரை வந்து அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா மாத்தினப்ப வெடி வெடிச்சு நாகாலாந்துல வந்து கொண்டாடினாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து அப்போது வந்து சொல்லப்பட்டது. அப்படியே நாகாலாந்துல இருந்து கட் பண்ணி நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா 2021 தமிழ்நாட்டோட ஆளுநரா RN ரவி வந்து நியமிக்கப்படுறாரு. 2021 செப்டம்பர் 9 அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் RN ரவிக்கு வந்து ஆளுநரா பதவி பிரமாணம் வந்து செய்து வைக்கிறாரு. ஒரு செப்டம்பர் 2வது வாரத்துல அவர் வந்து அதிகாரப்பூர்வமா ஆளுநர் அந்த பொறுப்புக்கெல்லாம் வந்து வந்துடுறாரு. ஆளுநரா தமிழ்நாட்டோட ஆளுநரா RN ரவியே அறிவிச்சப்பவே வந்து இங்க பலத்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்தது. அவரோட கடந்த கால அந்த செயல்பாடுகள், நாகாலாந்துல அவரோட செயல்பாடுகள், அவர் வந்து மத்திய உளவுத்துறையில வந்து அதிகாரியா இருந்தவர். அதனால அதிகாரியா இருந்த ஒருவரை வந்து ஆளுநரா நியமிக்க கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் அப்படின்னு பலர் வந்து போர்க்கொடி உயர்த்துறாங்க. அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து வந்துடுச்சு. அவர் பதவி பிரமாணம் எடுத்துடுறாரு. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள்ல அப்போது தமிழக பாஜக தலைவரா இருந்த அண்ணாமலை வந்து ஆளுநரை போய் பார்க்கிறாரு. தமிழ்நாடு அரசோட, திமுக அரசோட ஊழல்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போயிருக்காரு. அது போன்ற செய்திகள் வந்து வருது. அதற்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா தமிழக முதல்வருமே போய் ஆளுநரை வந்து பார்க்கிறாரு. அப்போது தமிழக முதல்வர் வந்து பயந்துட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பயந்துட்டாங்க. பயந்துட்டு தான் போய் ஆளுநரை பார்க்கிறாரு. அது போன்ற கருத்துக்கள்லாம் ஒரு சிலர் வந்து அப்போதைக்கு வந்து முன் வச்சாங்க. கரெக்டா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வருது, ஆளுநரா RN ரவி நியமிக்கப்படுறாரு அப்படின்ற போதே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, மத்திய அரசு வந்து RN ரவி மூலமா ஏதோ ஒரு விஷயங்களை செய்ய போறாங்க அப்படின்ற சந்தேகங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருந்தது. அவங்க அவ்வப்போது அந்த விஷயங்களை வந்து பிரச்சனைகள் வந்து எழுப்பிட்டே இருந்தாங்க. ஆனா அரசு சார்ந்து திமுக வந்து பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டல. ஆரம்ப கட்டத்துல வந்து பெரிய எதிர்ப்பு காட்டல. ஒரு அரசுக்கும் ஒரு கவர்னருக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற அளவுல திமுக அரசு வந்து அதை வந்து பெரிய அளவுல அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அந்த எதிர்ப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வந்து திமுக அரசு வந்து கையில எடுக்கல. ஆனா திமுக அரசுக்கு அவர் பதவியேற்ற ஒரு மாசத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து வருது. RN ரவியுமே டெல்லிக்கு போயிட்டு வராரு. இங்க வந்து அப்போது தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்பு கிட்ட வந்து இங்க நடக்கிற நீங்க கொண்டு வந்த திட்டங்கள், அதை எப்படி செயல்படுத்துறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு PPT பிரசன்டேஷன் வந்து
எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் கேட்டதா அது வந்து சுற்றறிக்கையா அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் வந்து போகுது. அது வந்து பெரிய அளவுல இங்க வந்து பூதாகரமா பிரச்சனையா வந்து வெடிக்குது. எப்படி ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து அந்த மாநில அமைச்சரவைக்கு வந்து கட்டுப்பட்டவர். அவர் வந்து சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல ஆலோசனைகள் வழங்கலாம், சில குறிப்பிட்ட விஷயங்களை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர, நிர்வாகத்துல வந்து முழுமையா தலையிடுறதுக்கெல்லாம் அவருக்கு வந்து அதிகாரம் இல்ல அப்படிங்கிற கருத்து வந்து அப்போது வந்து திமுக தரப்புலயுமே முன்வைக்கிறாங்க. ஆனா அப்போதுமே பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுக தரப்புல இருந்து வரல. அதையும் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, நீட் மசோதா அதுலயுமே வந்து ஆளுநர் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து பண்றாரு. கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இது நல்ல ஒரு தேர்வு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா அது தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்தமாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அப்படிங்கிறத தான் வந்து உண்டாக்குது. ஏன்னா, நம்ம எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல அதற்கு முன்பாக நீட் தேர்வால பல மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டு மரணம் அடைஞ்சிருந்தாங்க. ஒரு நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில தான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பெருவாரியான மக்களோட கருத்தா அந்த நேரத்துல வந்து இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல ஆளுநர் ரவி வந்து நீட் தேர்வுக்கு ஆதரவா பேசின விஷயங்கள், மசோதாவை திருப்பி அனுப்பின விஷயங்கள்லாம் வந்து அதுவுமே வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கொந்தளிப்பை தான் அந்த காலகட்டத்துல வந்து உருவாக்குச்சு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியா அரசோட நிர்வாகத்துல வந்து தலையிடுறது அப்படின்னு தொடர்ச்சியா அது போன்ற விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருந்தது. மசோதாக்களை வந்து பெண்டிங்ல போடுறது, வெளியில போயிட்டு நான் பெண்டிங்ல போட்டனாலே அதை வந்து நான் வந்து ஏத்துக்கலைன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்டமான கருத்துக்களையுமே அவர் வந்து பேசினாரு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா அந்த ஆன்லைன் விளையாட்டுக்கள் மூலமா வந்து அது வந்து நிறைய மரணங்கள் நடக்குது, அதுக்கு எதிராக ஒரு மசோதா இது பண்ணும்போது அதையுமே கிடப்புல போட்டாங்க. தனியார் முதலாளிகளை சந்திச்சாரு, அது போன்ற செய்திகளுமே வந்து அந்த காலகட்டத்துல வருது அப்படின்னு தொடர்ச்சியா வந்து ஆளுநரோட ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வந்து ஒரு மாதிரி சர்ச்சையாகுது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா செயல்பாடுகள் மட்டும் இல்ல, அவரோட பேச்சு அப்படிங்கிறதுமே பெரிய அளவுல வந்து தொடர்ச்சியா வந்து சர்ச்சையானது. சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற ராமகிருஷ்ணா மடத்தோட நூற்றாண்டு விழாவில் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வந்து கலந்துக்கிறாரு. அங்கே அவர் வந்து பேசுறாரு. அங்கே வந்து பேசும்போது சனாதன தர்மம் தான் நம்ம பாரதத்தையே வந்து உருவாக்கியது, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம நாட்டை பத்தி நம்ம பெருமையா சொல்றோம், சனாதன தர்மமும் அதை பத்தி தான் பேசுது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து ஒரு சர்ச்சையா வெடிக்குது. அதற்கு முன்னாடி அரசியல் ரீதியா அது வந்து பெரிய விவாதமா போயிட்டு இருந்த சூழல்ல ஒரு கவர்னரே அந்த கருத்தை வந்து எப்படி சொல்லலாம், அவருக்கு வந்து அந்த அதிகாரம்லாம் இல்ல, அவர் எப்படி தமிழ்நாட்டுல பெருவாரியான கட்சிகள் எதிர்க்கிற ஒரு விஷயத்த, ஒரு அரசியல் ரீதியா பாஜக முன்னெடுக்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஆளுநர் பேசலாம் அப்படின்னு சொல்லி திமுக, ஆளும் கட்சியான திமுக, அதையும் தாண்டி விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. வேலூர் அந்த சிப்பாய் கழக அந்த புரட்சி நினைவு தினம் அந்த கூட்டத்துல கலந்துக்கிறாரு. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வேணும்னே தான் வந்து இங்க வந்து நம்மள துண்டாடுறதுக்காகத்தான் திராவிடம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதுவுமே வந்து பெரிய அளவுல சர்ச்சையா வந்து தமிழ்நாட்டுல வந்து வெடிக்குது. திராவிடம் அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இனம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு நிலப்பரப்பு, அது அப்படியான ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதுவுமே பெரிய அளவுல வந்து சர்ச்சையா வெடிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல மத ரீதியா இருந்த விஷயங்களை ஜிவி போப் வந்து நீக்கிட்டாரு. வள்ளலார், வைகுண்டர் போன்ற சமய பெரியோர்கள் எல்லாருமே வந்து சனாதன தர்மத்தை ஆதரிச்சாங்க அப்படிங்கிற கருத்து சொல்லியிருந்தாரு. புதிய கல்விக் கொள்கை வந்து பாரதியார், பாரதிதாசன் வந்து அவங்களோட அந்த புரட்சி சிந்தனையோட இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னு பல்வேறு அவர் பேசுகிற பெரும்பாலான கருத்துக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தொடர்ச்சியா சர்ச்சையாயிட்டே வந்த விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. 2022 அந்த பட்ஜெட் உரை அப்படிங்கிறத ஆளுநர் வந்து அந்த முதல் வருடம் வந்து சரியா வந்து வாசிச்சிடுறாரு. 2023ஆம் வருடம் அந்த ஆளுநர் உரையில அரசு வந்து ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற முக்கியமான சில வார்த்தைகள் மட்டும் வந்து ஆளுநர் தவிர்த்துட்டு அந்த உரையை வந்து வாசிக்கிறாரு. குறிப்பா வந்து மகளிர் முன்னேற்றம், பெரியார், அம்பேத்கர், கலைஞர், மதச்சார்பின்மை, சுயமரியாதை உள்ளிட்ட கருத்துக்களை வந்து தவிர்த்துட்டு ஆளுநர் வந்து தன்னோட வந்து உரையை வாசிக்கிறாரு. ஆனா வந்து சட்டமன்றத்துல வந்து அந்த ஒரிஜினலான அந்த உரை ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கினா அந்த உரையை தான் வந்து அரசு வந்து நிறைவேற்றாங்க. அந்த உரை தான் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து முதல்வர் பேசின உடனே ஆளுநர் வந்து சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு வந்து செஞ்சிடறாரு. அதே போல 2024, 25, 26 இந்த எல்லா ஆண்டும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல், கடைசியா தேசிய கீதம் ஒலிக்கிறது அப்படின்றது ஒரு மரபா இருக்கு. ஆனா அவர் வந்து முதல்ல ஏன் தேசிய கீதத்தை வந்து ஒலிக்கல அப்படின்ற மாதிரி 24, 25, 26 எல்லா ஆண்டுகளுமே வந்து தொடர்ச்சியா வந்து வெளிநடப்புகளையும் வந்து சட்டமன்றத்துல வந்து செஞ்சாரு. அதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரோட அந்த இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணாரு. அப்புறம் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தோட அந்த அறிவுறுத்தல்ல அதை வந்து நிறுத்தி வச்சாங்க. அப்போதே வந்து பெரிய அளவுல
அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது ரொம்பவே உச்சத்துக்கு போயிருச்சு. கெட் அவுட் ரவி, போஸ்ட்மேன் ரவி, கிண்டிக்கு ஒரு கேள்வி அப்படின்னு ஏராளமான போஸ்டர்கள் எல்லாம் அடிச்சு ஆளுங்கட்சி சார்பில் கவர்னர் மாளிகை அந்த பகுதிகளில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ், விசிகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து பயங்கரமா போராட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுநரை வந்து கண்டிப்பா மாத்தணும் அப்படிங்கிற கருத்தை வந்து தீவிரமா முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து தமிழக அரசுமே வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுல ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் அப்படின்றது ரொம்பவே ஒரு உச்சகட்டத்தை நோக்கி வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா 2025 உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு வந்து ஆளுநர்கள் அந்த மசோதாக்கள் மீல அந்த முடிவெடுக்கிற விஷயங்களுக்கு வந்து ஒரு கால நிர்ணயம், ஒரு வரம்பை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்ற உத்தரவை வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எந்த உத்தரவுகளுமே இல்லை. ஒரு அமைச்சரை வந்து ஒரு மசோதா அனுப்புறாங்க, எப்போது வேண்டாலும் முடிவெடுக்கலாம், திருப்பி அனுப்பிச்சிட்டா திருப்பி நம்ம வந்து அதை நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டா அதை ஒப்புதல் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது வரைக்கும் மரபா இருந்திருக்கு. ஆனா அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியா வந்து செய்துட்டே இருந்தாரு. இந்த நிலையில தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த வகையில வந்து வந்திருந்தது. ஏப்ரல் 13, 2025 மாணவர்களை வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட சொன்னார் ஆளுநர் அப்படின்ற ஒரு சர்ச்சை கூட உருவானது. நம்ம ஒருபுறம் பார்த்தோம், திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து ஆளுநருக்கு எதிராக பயங்கரமா விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆளுநரை மாற்றணும் அப்படிங்கிற போராட்டங்களையுமே கூட முன்னெடுத்தாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா பாஜக வந்து ஏறக்குறைய வந்து ஆளுநரோட பல்வேறு விஷயங்கள், ஆளுநரோட செயல்பாடுகளுக்கு வந்து பதில் வந்து பாஜக தரப்புல இருந்து பல்வேறு விஷயங்களுக்கு வந்து வந்தது. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து போய் ஆளுநரை வந்து சந்திச்சுட்டு வெளியில வராரு. நாங்க அரசியல் தான் பேசணும், ஆனா அதை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, அதை இப்ப சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. அப்போதுமே சிபிஎம் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பயங்கரமா அதற்கு வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு ஆளுநரை சந்திக்கிறது அப்படின்றது அரசியல் பேசணுன்றது, இதெல்லாம் இப்படிலாம் நீங்க வந்து சொல்ல முடியாது, இது வந்து மரபே கிடையாது, அது போன்ற விமர்சனங்களை வந்து கடுமையா வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா அதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் வந்து முதல்ல வந்து அதற்கான குரல் அப்படிங்கிறது அண்ணாமலை கிட்ட இருந்து தான், அப்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட இருந்து தான் வருது. அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து பாஜக வந்து ஆளுநரோட செயல்பாடுகளுக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு ஆதரவா இருந்த விஷயங்களைத்தான் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா எப்படி தவிக தலைவர் விஜய் சொல்றாரோ, ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படிங்கிற மாதிரி. அப்போது வந்து தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கறதுல ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டி. ஒண்ணு வந்து தமிழ்நாட்டோட பாஜக தலைவர், இன்னொன்னு வந்து ஆளுநர் RN ரவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பயங்கரமா போட்டி இருந்தது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. ஆளுநர் RN ரவியவே வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு தான் அவரை வந்து குறிப்பிட்டாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் அப்படிங்கிறது அவரோட இந்த 4.5 ஆண்டு பயணத்துல இருந்திருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா இப்போது வந்து அவர் வந்து மாற்றப்பட்டு இருக்கிறார். மேற்கு வங்கத்துக்கு வந்து ஆளுநரா மாற்றப்பட்டிருக்காரு. அரசியல் சாசனத்தோட விதி 156 படி ஆளுநரா நியமனம் பண்ணிட்டா 5 ஆண்டுகள் வரைக்கும் அந்த பதவியில வந்து இருக்கலாம். 5 ஆண்டு முடிஞ்சோடனே அந்த பதவி வந்து காலாவதி ஆகாது. ஜனாதிபதி வேறொரு ஆளுநரை நியமிக்கிற வரைக்குமே கூட அந்த பொறுப்புல வந்து தொடரலாம் அப்படிங்கிற அளவுல தான் வந்து விதி இருக்கு. நீங்க நாகாலாந்துல 2019 ஆளுநர் ஆனவர், 2023 அந்த 5 ஆண்டு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனா அதற்கு பிறகுமே அவர் வந்து தொடர்ந்து அந்த பணி வந்து ஆளுநரா தமிழ்நாட்டில் வந்து இருந்தார். தற்போது வந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்கார். ஆளுநர் வட்டாரத்துல கூட நமக்கு வந்த தகவல் என்னன்னா, கண்டிப்பா தேர்தல் வரைக்குமே ஆளுநர் RN ரவி வந்து இங்க இருப்பாரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக பல்வேறு காலகட்டத்தில் அவர் டெல்லிக்கு வந்து பயணம் போன நேரத்துல எல்லாம் நம்ம வந்து பொதுவா விசாரிக்கும் போது கண்டிப்பா ஆளுநரை மாத்தவே மாட்டாங்க. 2026 தேர்தல் வரைக்கும் RN ரவி தான் தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா இருப்பார், அது போன்ற தகவல்களைத்தான் வந்து சொன்னாங்க. ஆனா வந்து ஆளுநர் வந்து தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேற்கு வங்கம், தமிழ்நாட்டோட எலெக்ஷனும் இப்ப வரப்போகுது, அதே போல மேற்கு வங்கத்துக்கும் தற்போதுதான் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. மேற்கு வங்க தேர்தலை கணக்குல கொண்டுதான் தமிழக ஆளுநர் RN ரவி வந்து அங்கே மாற்றப்பட்டிருக்கார், அது போன்ற தகவல்கள் வந்து வருது. மேற்கு வங்க ஆளுநராக இருந்த ஆனந்த் போஸ் வந்து தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனாலதான் RN ரவி வந்து அங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு, அது போன்ற தகவல்களும் வருது. அதே வேளையில பார்த்தோம்னா அவருக்கு அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தற்போதுதான் அவர் வந்து கேரளால இருந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து தன்னோட வாக்காளர் அட்டையை வந்து மாத்தினாரு. அவர் வந்து அங்கே ஆக்டிவா தான் இருந்தார், அது போன்ற விஷயங்களும் சொல்லப்படுது. அதையும் தாண்டி அவரை தான் போய் அந்த ராஜினாமா உள்ளிட்ட விஷயங்களை வந்து ஃபிளைட்ல போய் எல்லாமே பண்றாரு. அவருக்கு உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமா இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லப்படுது. ஆனா மற்ற விஷயங்கள் வந்து அதற்கு வந்து முரணா இருக்கு, அது போன்ற கருத்துக்களும் ஒரு சிலர் வந்து முன்வைக்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, நீங்க
மேற்கு வங்க ஆளுநர் இந்த மாற்றத்தை வந்து மம்தா பானர்ஜியுமே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. என்கிட்ட வந்து இது குறித்து வந்து கலந்து ஆலோசிக்கல. ஆர் என் ரவி இங்க வரப்போறாரு அப்படின்ற தகவல்களை மம்தா பானர்ஜியுமே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இந்த தேர்தலை ஒட்டி தான் இது ஏதோ ஒரு விஷயங்களை வந்து இவங்க செய்றாங்க. அது போன்ற கருத்துக்களையுமே வந்து தன்னோட சமூக வலைதள பக்கத்துல வந்து மம்தா பானர்ஜி முன் வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, மேற்கு வங்க தேர்தலை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு அங்க ஜனாதிபதி ஆட்சியை வந்து கொஞ்ச காலத்துக்கு கொண்டு வரதுக்கான திட்டமும் இருக்கு. ஏன்னா எஸ்ஐஆரால இந்த வாக்கு பிரச்சனை அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல இது போன்ற விஷயங்களை காரணம் காட்டி அங்க தேர்தலை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதற்கு ஆர் என் ரவி போன்ற ஒருவர் வந்து அங்க இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு மத்திய பாஜக வந்து நம்புறாங்க. அதனாலதான் அவர் அங்கே கொண்டு போயிருக்காங்க. அது போன்ற கருத்துக்களும் வந்து சொல்லப்படுது. எல்லாவற்றையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, இப்ப மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டாரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாரி ஏன் இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது திமுக ஆதரவு வட்டத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து ரொம்பவே எங்களுக்கு பேச்சாளர் மாதிரி வந்து இருந்தாரு. அவர் அவ்வப்போது ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவாரு. நாங்க பதிலடி குடுப்போம். அது வந்து ஒரு மாரி காரசாரமா போயிட்டே இருந்தது. ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் வந்து செயல்பட்டாரு. நாங்க வந்து அவர ரொம்ப மிஸ் பண்றோம். எலக்ஷன் வரைக்குமாவது அவர் வந்து இருக்கணும். அது போன்று ஒரு சர்க்காஸ்டிக்கா வந்து திமுக ஆதரவு வட்டத்துல வந்து பலர் வந்து அந்த பதிவுகள் போடுறது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. எல்லாவற்றையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, தமிழக ஆளுநரா இருந்த ஆர் என் ரவி வந்து மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது. அது என்ன காரணம்? சொல்லப்பட்ட காரணங்கள்ல எது வந்து சரியான காரணம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டு தேர்தலை விட மேற்கு வங்க தேர்தல் அப்படிங்கிறது பாஜக வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வந்து குடுக்குறாங்க. எதிர்க்கட்சி அப்படின்ற வகையில அடுத்தடுத்து அங்க வந்து முக்கியமா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்து வருவதற்கான முயற்சிகள்லயுமே இருக்காங்க. அதற்கான ஒரு முன்னோட்டமாவுமே கூட இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களும் கூட முன்வைக்கப்படுது. ஆனா என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். கடந்த 4 1/2 ஆண்டுகளா வந்து ஆளுநர் விசஸ் தமிழ்நாடு அரசு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. மறுபுறம் பார்த்தோம்னா பல்வேறு கட்சிகள் விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் விசஸ் ஆளுநர், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விசஸ் ஆளுநர் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப காரசாரமா போயிட்டு இருந்தது. தமிழ்நாட்டுக்கு தற்போது வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வந்து ஒரு பொறுப்பு ஆளுநராக தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. நிரந்தரமா ஒரு ஆளுநர் நியமிச்சு அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? அவர் ஏற்கனவே இருந்த ஆர் என் ரவி போல செயல்படுறாரா? இல்ல எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு விகடன் வெப் டிவி வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22 வரை மட்டுமே.